வணக்கம். அன்னை மொழியில் கடைசி செய்யுள்ள இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். நம்முடைய பாவலரேறு பெருஞ்சித்திரனார் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அந்தும்பி பாடும் அதுபோல யாம் பாடி முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே. அழகாக சொல்கிறார் பாருங்களேன். மேலே சொன்னபடி தமிழினுடைய சிறப்புகள் பெருமைகளை எல்லாம் நான் நினைத்து பார்க்க அந்த மொழி பற்றானது என்னுள் மிகுதியாக எழுகிறது. அந்த உந்தி உணர்வெழுப்ப என்னுள் பொங்கி வழிகிறது அந்த தமிழ் மீது கொண்டிருக்கக்கூடிய பெருமை பற்று எல்லாமே. அதனால் உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல உள்ளே அந்த மொழி பற்று என்கின்ற அந்த அனலானது என்னுள் எரிவதால், என்னுள் கனலானது மூழ்வதால் என்ன சொல்கிறேன், உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அந்தும்பி பாடும் அதுபோல. என்ன பண்ணுதுன்னு சொன்னால், ஒரு தும்பி சொல்லுங்க இல்லையா, அந்த தும்பி என்ன பண்ணுதுன்னா செந்தாமரை தாமரை மலர், மலர்கள்லேயே உயர்ந்த மலர் தாமரை மலர் என்பார்கள். அந்த தாமரை மலரில்தான் தேனானது நிறைய இருக்கும். அப்போ இந்த தும்பி என்ன பண்ணுதுன்னு சொன்னீங்கன்னா, அந்த செந்தாமரையில் இருக்கக்கூடிய தேனை போய் என்ன பண்ணுதான், குடிக்கிறது. குடித்து தன்னுடைய தேவைக்கு அதிகமான தேனானது கிடைப்பதால் அது என்ன பண்ணுது, சுவைத்து அந்த தேனை முழுதுமாக குடித்த மகிழ்ச்சியில் என்ன பண்ணுது, சிறகார்ந்த தன்னுடைய சிறகுகளை அப்படி மெல்ல அசைத்து கொண்டு அப்படியே என்ன பண்ணுது, அழகாக என்ன பண்ணுது, அப்படியே பறந்து ரசிக்கிறது. மகிழ்ச்சியை அது வெளிப்படுத்துகிறதாம். அப்படி அந்த மகிழ்ச்சியில் திளைக்கின்ற அந்த தும்பியை போல, அதுபோல் யாம் பாடி நானும் என்ன பண்ணேன், உன்னை பற்றி அன்னை தமிழே, அன்னை மொழியே, செந்தமிழே, நானும் என்ன பண்ணேன், நானும் உன்னை பாடுகின்றேன். முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே, நானும் உன்னை பற்றி பாடுவதற்கு நான் முன்வந்து உன்னுடைய அருமை பெருமைகளையெல்லாம் புகழ்களையெல்லாம் நானும் பாடி அந்த தும்பியைப் போல மகிழ்கின்றேன். முழங்க தனித்தமிழே, நானும் முழங்கி பாடுகின்றேன் தனித்தமிழே என்று கூறுகிறார். சரிங்களா? அதாவது தமிழை பற்றி நினைக்க அதனுடைய பழமை, அதனுடைய சிறப்புகள், பிற மொழியாளர்கள் புகழ்ந்த அந்த புகழ்ச்சிகள், இதையெல்லாம் நான் நினைத்து பார்க்க என்னுள் அடங்கி இருந்த அந்த தமிழ் பற்றானது என்ன பண்ணது, பொங்கி வழிகிறது. இதனால் நான் என்ன பண்ணுறேன், உன்னை பற்றி பாடணும் என்று எண்ணுகின்றேன். எவ்வாறு பாடுகின்றேன், எப்படி ஒரு தும்பியானது செந்தாமரை மலரில் போய் தேனை பருகி அது மகிழ்ச்சியில் உலாவி வருமோ, அதுபோல் நானும் மகிழ்ச்சியோடு உன்னை நினைத்து உன்னை பற்றி நானும் பாடினேன் தனித்தமிழே என்று பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இங்கே கூறுகிறார். அதனால் நாம் தமிழ் மொழியை பேசுவதற்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு மொழி அப்படின்னு நாம் நினச்சிட்ருக்கோம் நிறைய பேர். இது ஒரு மொழி தான், தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு பயன்படக்கூடிய மொழி தான் அப்படின்னு நாம் நினச்சிட்ருக்கிறோம். ஆனால் தமிழ் மொழி மட்டும் அப்படி கிடையாது. ஏன்னா தமிழ் மொழியில் பார்த்திங்கன்னா எவ்வளவோ சிறப்புகள், எவ்வளவோ கருத்துகள் மூழ்கி கிடக்கக்கூடிய ஒரு மொழி பார்த்தோன்னா தமிழ் மொழி. அதனால் தமிழை பேசுவதும் அழகு, தமிழ் இலக்கியங்களை படிக்கிறது ரொம்ப நமக்கு சிறப்பினை தேடி கொடுக்கும். அதனால் தயவு செஞ்சு நம்முடைய தாய்மொழியான தமிழை நாம் பிழையின்றி பேசுவதற்கும் எழுதுவதற்குமாவது நாம் என்ன பண்ணணும், முயற்சி பண்ணணும். அதில் ஆர்வம் காட்டணும். சரிங்களா? அடுத்த ஒரு செய்யுள் பகுதியை இன்னொரு பதிவில் பார்க்கலாம். நன்றி.